நீங்களும் வந்துட்டீங்களா? அங்க பாருங்க, ஒருத்தன் ஷோ காட்டிட்டு இருக்கான். அப்பாட்ட சொல்லிடுறது. ஏங்க யாராச்சும் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. யாருக்கிட்ட ஜமுனா போய் கேட்கறது? இப்படி சன்சைட் வச்சுட்டு போயிட்டலண்ணா. இரு தம்பி. ஹலோ. அப்பா, நவீனும் சங்கமியும் சேர்த்து வச்சிடலாமே. அவங்க ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நடு ரோட்ல கட்டி பிடிச்சி நிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு பிரிக்கணும்னு வேணாம், சேர்த்து வச்சிடலாம்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி சரி, நான் பார்க்குறேன். தம்பி, நம்ம பொண்ணு அந்த பையனை பார்த்துருச்சான். 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாம். சரி, வர சொல்லுங்க, அவங்களுக்கு கல்யாணத்து முடிச்சு வச்சிடலாங்க. நீ சொல்கிறது சரிதான் தம்பி. 2 பேரும் விரும்பிட்டாங்க. பையனும் நம்ம சொந்தக்கார பையனாக போயிட்டான். 2 பேர்த்துக்கு நாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. சரி, வர சொல்லுங்க, பேசிக்கலாம். சரி. இருங்க, என் ஆத்தாக்கா கிட்ட நானும் போனை போடுறேன். ஹே தாய், ஹாய். எங்கடா இருக்கிற சந்தோஷ்? இரு, உனக்கு ஒரு சூப்பர் படம் காட்டுறேன். ஏய் சங்கமே, ஏய் நான் சொல்றத கேளுடி. அவன் வேண்டான்ட்டு வந்துடுடி. அம்மா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். அம்மா பேச்ச கேளுடி. அவன் வேண்டான்னு வந்துடுடி. நீ உனக்கு பிடிச்ச பையனை தான் அவ கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்னடா பேசிட்டு? சித்தி, என்ன சித்தி பிரச்சனை? நவீன சங்கமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நவீன் யாரு? நம்ம வீட்டு பையன். இங்க கொடுங்க, நான் பேசுறேன். அத்தை, இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என் தம்பி உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்குவான். நரீன் சொன்ன மாதிரி அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான். நீங்க உங்க ஈகவும் தலகணத்தையும் விட்டு கொடுத்தா நவீன் சங்கமி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. கோவத்துல உங்களை பேசிட்டேன், ஆனா நவீன் சங்கமி சேரட்டும் அத்தை. ஏங்க, அவங்க 2 பேருக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குங்களே. அப்புறம் என்னங்க? இப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சாங்கன்னா லைஃபே நரகமாயிருங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மாதாஜி, உனக்கு இது ஓகே தானே? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. அவளை விட்டுட்டேன், உன்னையும் விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ மட்டும் அந்த தெலுங்கு புள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு வெயி, நீ ஆசையா திம்பியில கறி குழம்பு, அதுல விஷத்தை வச்சு 2 பேர்த்தையும் கொன்றுவேன். அம்மா பத்தி தெரியும்ல. வைடா போன.